அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆன்மீகம் என்பது ஆண்டவனை அறிய முற்படுறது, உணர முற்படுறது. அதுக்காக அவன் படைத்த அனைத்தையும் துறந்து விட்டு தான் அதை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்புறது தான் கடவுளை அடைய ஒரு வழின்னு ரொம்ப பேர் நம்புகிறாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. ஆண்டவன் நமக்கு வழங்கிய அழகான திறமைகளை, அருமையான அறிவை, அருமையான வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்து அதை அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கும் அடுத்து வர்ற உலக மக்களுக்கும் பரிசாக அளித்து அவர்களையும் அந்த வாழ்க்கை தரத்திலேருந்து உயர்த்தி, அவங்கள அந்த அறிவு நிலையிலேருந்து உயர்த்தி மேல்நிலைக்கு கொண்டு வர்றது தான் ஆன்மீகம். சுயநல போக்குன்னு ஒன்று இருக்குது. நமக்காகவே யோசித்தல், நமக்காகவே சிந்தித்தல், நம்ம குடும்பத்துக்காக வாழ்தல், அதுதான் சுயநலப்போக்கு. பொதுநலப்போக்குன்னு ஒன்று இருக்குது. அது ஒன்று அரசியல், எல்லோரும் வாழணும்னு நினைக்கிறது, எல்லாருக்காகவும் உழைக்கிறது, எல்லாருக்காகவும் நின்று கேள்வி கேட்குறது, தேவையானதை செஞ்சு கொடுக்குறது. ஆன்மீகங்கிறது அதெல்லாம் தாண்டி அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. அறிவியல் நமக்கு என்ன பண்ணுது? வாழ்வியலுக்கு நமக்கு உதவுது. அரசியலும் நம்ம நல்வாழ்வுக்கு உதவுது. ஆன்மீகம் என்பது இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உலகம் தோன்றியது எப்படின்னா அறிவியல் அது ஒரு ஃபார்முலாவை சொல்லுது. மெஞ்ஞானம் என்ற ஒன்று அது ஒரு ஃபார்முலாவை சொல்லுது. அது ஆன்மீகம். இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா, எந்த செயல்களும் இயற்கையின் வழி வந்தது. அறிவியலை வச்சு பயன்படுத்தி அதை அறிவியலாக பார்க்குறவங்க பார்க்கலாம், அந்த ஆன்மீக வேலாக பார்க்குறவங்களும் பார்க்கலாம். அனைத்து செயல்களும் பிரபஞ்ச பேராற்றலால் உருவாக்கப்பட்டது தான். உண்மை தான். ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை ஏற்கனவே உள்ள அந்த ஒரு அந்த அறிவியல் சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு அது வழியாக செயல்படுறது தான் அறிவியல் வளர்ச்சி. அது நெபுலா வெடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. நெபுலா வெடிச்சு தான் நெருப்புலேருந்து தான் உலக கிரகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது ஓகே. அந்த நெபுலா எங்கேருந்து வந்துச்சு? அதுதான் ஆன்மீகம். நெபுலான்னு சொல்கிறோம் இல்லையா, அது நெருப்பு கோலம் வெடித்தது, அது சூரியனாக வந்துச்சு, பிளானட்ஸாக வந்துச்சு. அந்த நெருப்பு கோலம் எப்படி வந்தது? சரி, அந்த நெருப்பு கோலம் ஒரு இடத்துல இருக்குல்ல, பெருசாக இருக்கு இல்லையா, அது வெடிச்சிச்சுன்னா நம்ம வீட்டில் நெருப்பு வெடிக்குதுன்னா சின்னோண்டு பீஸ் வருது. ஆனால் அது வெடித்து விழுந்த ஒரு துகள் தான் சூரியன் அப்படிங்கிறப்ப அந்த நெபுலா அவ்வளோ பெருசாக இருந்தது இல்லையா. அந்த அவ்வளோ பெரிய அந்த ஒரு நெருப்பு கோலத்தை உருவாக்கியது யார்? சரி, அந்த நெருப்பு கோலம் உருவாகி அவ்வளோ பெருசு உருவாகி இருக்குது, நினச்சி கூட பார்க்க முடியாத சைஸ் அளவு. அந்த நெருப்பு கோலத்தை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அவ்வளோ பெரிய நெருப்பு கோலத்தை வைப்பதற்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்தை படைத்தது யார்? அந்த சூனிய வெளியை படைத்தது யார்? மாதிரி எவ்வளோ கேள்விகள் இருக்குது பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு இட்லி செய்கிறதுனா கூட அரிசி மாவு, உளுந்து மாவு அது இருந்து நெருப்பில் வச்சு சுட வச்சா தான் இட்லி வரும். சட்னி செய்கிறதுனா தேங்காய் உடச்சி வச்சு பண்ணணும். அதான உண்மை. ஒரு மெட்டீரியல் தேவை. இப்போ அவ்வளோ பெரிய நெபுலா சுற்றி அந்த ரொட்டேட் பண்ணிட்டு அந்த நெபுலா அதை படைக்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து வந்தது? அந்த ரா மெட்டீரியல்ஸை உருவாக்கியது யார்? அந்த ரா மெட்டீரியல்ஸை வைக்கக்கூடிய ஒரு இடத்த, இப்போ நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான பொருள் இருந்தால் அதை கொண்டு ஒரு பீரோவில் வைக்கிறோம், ஒரு இடம் வச்சு அதை சேஃப்டியாக வைக்கணும். அதே மாதிரி அந்த நெருப்பு கோலங்கிறது முக்கியமான விஷயம். அதுதான் சூரியனை படைச்சிருக்கு, பூமியை படைச்சிருக்கு. அதை பத்திரமாக ஒரு இடத்துல வச்சு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டது யார்? வெடிக்க வச்சது யார்? ஒரு சாதாரண ஒரு வெடிக்கிறதுனா கூட வெடியை செய்யணும், வைக்கணும். தீபாவளிக்கெல்லாம் வெடிக்கிறோமே, அப்புறம் தீப்பெட்டியை எடுத்து அந்த திரியில் கொளுத்தினா தான் அது வெடிக்கும். அப்போ வெடியை நம்ம சிவகாசியில் அப்படி அங்கே உருவாக்குறாங்க. தீப்பெட்டியும் அங்கே உருவாக்குறாங்க. சிவகாசி மாதிரி ஏரியாவில் வைக்கிறோம், வெடிக்குது. சரி, நம்ம உருவாக்கியிருக்கோம்.
அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது, அதை நம்ம சயின்ஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம செய்கிறோம். அப்புறம் மாபெரும் நெருப்புக்கோளம் செய்கிறதுக்கு ரா மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது, அதை உருவாக்கியது யார், அதை வைக்கிறதுக்கு இடத்தை உருவாக்கியது யார், அதை வெடித்த வைத்தது யார், அது வெடித்த பிறகு அதில் பூமி வரணும், சூரியன் வரணும், சந்திரர்கள் வரணும்னு இருக்க, இதெல்லாம் எப்படி நடந்தது, அந்த பூமியில் பஞ்சபூதங்கள் கடல் வரணும், காடு வரணும், அதில் உயிர்கள் வரணும் அப்படின்னு ஏற்பாடு எப்படி இது நடந்தது அப்படிங்கிறதான் ஆன்மீகம். அதை நோக்கிய பயணம் தொடருவோம். அனைவரும் வாழ்க.